யாருக்கோ 19,000 பாயிண்ட்ல இருந்த மார்க்கெட் இந்தியனுடைய நிஃப்டி இன்னைக்கு 26,000 புள்ளிகளை தொட்டுட்டு யாருக்கோ 7,000 பாயிண்ட் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு 3 மாசம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க. இப்போ இத பொது பலனாக ஓவரால் மார்க்கெட்டோடைய இன்க்ரீஸ் டிக்ளைன் இதை மட்டும் தான் சொல்ல முடியுமா, இல்ல இந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இது வந்து கிராஃப் மேல போகும், இந்த விஷயங்கள் கீழே வரும், சே கமாடிட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களால பிரிச்சு சொல்ல முடியுமா? சொல்லலாம். இப்ப நிஃப்டினா ராகு சார், நிஃப்டினா ராகு. இந்தியனுடைய ஷேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிஃப்டி 50 சொல்லுவோம். 50 விதமான கம்பெனிகள் அதுல இருக்கு. அதுல ஸ்மால் கேப், மிட் கேப், ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அதை விட்டுருவோம். ஒரு 50 கம்பெனிகளை வச்சு தான் அவங்க டிராவல் பண்றாங்க. நிஃப்டி 50னா 50 கம்பெனியோட மொத்த ஜிடிபி growth தான் நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ. அப்போ அந்த நிஃப்டியை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ராகு எக்ஸ்பேண்ட் பண்றாரா இல்ல குறைக்கிறாரா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ எங்களுடைய கால்குலேஷன்ல கிடைச்சது ராகு வந்து குரு வீட்டுக்கு போறாரு, அது பொருளாதார வீடு, எக்ஸ்பேண்ட் பண்ண போறாரு. ஸோ மார்க்கெட் ஹெவியா புல்லாக போது நம்ம எழுதியிருந்தோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருங்கிறது யாருங்க, மெட்டீரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க கேக்குறீங்க இல்லையா கமாடிட்டி மார்க்கெட், கமாடிட்டியில போய் பாத்தீங்கன்னா அவர் குருங்கிறது தங்கம். தங்கத்தோட விலை எப்படி இருந்தது கடந்த ஒரு வருஷத்துல எங்க போயிடுச்சு, ஏறக்குறைய 20,000 புள்ளிகளுக்கு மேல ரேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நீங்க 1 இயருக்கு முன்னாடி வாங்கின தங்கத்துக்கும் இந்த தங்கத்துக்கு வரும் குறைஞ்சபட்சம் 20-30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரேட். அப்போ அந்த குரு வீட்டை விட்டு ராகு கடக்கிற வரைக்கும் மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். இந்த கோல்டு படிப்படியா மேல போயிட்டே தான் இருப்பாரு. ஆனால் கோல்டு ஒரு இடத்துல இறங்க போகுது. எப்ப இறங்குவாருங்கிறத நாங்க எழுதி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சனி வீட்டுக்குள்ள ராகு என்டர் ஆயிட்டாருன்னா, சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசுப கிரகம். ஏறக்குறைய சனியும் ராகும் கனெக்ட் ஆனா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை ஒவ்வொரு விஷயத்திலையும் பண்ணிட்டே போகும். ஒவ்வொரு விஷயத்திலும் நெகட்டிவ் நடக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆகிறது, வெளிநாட்டுல பிரச்சனைகள் வந்து அதனால வந்து கோல்டு ரேட் இறங்குறது, இது எல்லாமே நடக்க போகுது. தோராயமாக கடந்த ஒரு 10 வருடங்கள்ல வருஷத்துக்கு ஒரு 34% உயர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கு தங்கத்துடைய முதலீடுகளாகட்டும், தங்கத்துடைய விலையாகட்டும். இப்போ இது உச்சம் தானே தொடுது, இறங்குறதுக்கான வாய்ப்பே காணுமே. கிராமுக்கு 10,000ங்கிற கண்டிஷனுக்கு வரப்போகுதுன்னு எல்லாருமே சொல்றாங்களே. 100% சார், நீங்க சொன்னது கரெக்ட். இது குரு வீட்டுல இருக்க வரைக்கும் நடக்கும். இதுக்குதான் வந்து கிரகங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட பார்க்கணும். ராகுவினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ராகு உச்சமாகக்கூடிய வீடு எங்க, ரிஷபத்துல. அவருடைய நீச்சமாகக்கூடிய வீடு எது, விருச்சகத்துல. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 7 கட்டங்கள் இருக்கும். அவர் என்னைக்கு வந்து தன்னுடைய 3வது கட்டத்தை கடந்து வராரோ நீச்சத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். ரிவர்ஸ்ல தான் போவார் ராகுக்கள். அப்போ உச்சத்துல இருந்து போகும்போது அதோடைய மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் குருவினுடைய வீடு. ரிஷபம் ரிவர்ஸ்ல எடுத்தீங்கன்னா அடுத்தது மேஷம், அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா மீன வீடு. இது வந்து மிட் பாயிண்ட். அப்போ இந்த எண்ட்ல நான் அந்த எண்டுக்கு போறேன் சார், இந்த வெளிச்சம் வருது, இந்த வெளிச்சம் இங்க இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், கம்மியாயிட்டே போகும். அந்த வெளிச்சத்தினோட அளவு கம்மியாயிட்டே போகும். அப்ப அந்த மிட் பாயிண்ட்டை கடக்கும் போது தன்னுடைய தன்மை எக்ஸ்பேண்ட் பண்ணார் இல்லையா, அதை குறைச்சிட்டே வருவார். இந்த இடத்துல கேதுனுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டே போகும். நாங்க இதைத்தான் சொல்றோம், ராகு என்னைக்கு சனி வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறாரோ கோல்டுடைய விலை குறைய போகுது. சராசரியா இப்போ ஜோதிட பாயிண்ட்ல நீங்க வந்து அந்த கட்டத்தை வச்சு சொல்றீங்க. இப்ப கால கணக்குல